ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி வஞ்சன மீன் கறி செய்யலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கறி செய்கிற பாட்டில் தேங்காய் எண்ணெய் ஒரு 4-5 கரண்டி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் இல்லாட்டி அதுக்கும் கொஞ்சம் குறைவா வாசனைக்கு சேர்த்துட்டு வெந்தயம் வந்ததுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா அரைக்காமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் கறி. இப்போ இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் மீன் கறித்தூள். காரம் நல்லா அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்த்துக்கல. தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் இந்த மசாலாவை அந்த தேங்காய் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா போட்டுட்டு வதக்கும் போது அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கருகிரும். இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து விட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுறலாம். மசாலா எல்லாம் அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிக்க விடலாம். ரொம்ப திக்காக இருக்குது என்னோடய பேஸ்ட், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கிண்டி விட போகிறேன். இப்போ நம்ம இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதித்து அந்த எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு மேலே வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே. ஓகே, இப்போ நல்லா கொதித்து மசாலாலாம் வந்துருச்சு. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, நம்ம முதல்ல ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறேன். ஒரு கொதி வந்தோடனே இதில் நான் வெண்டைக்காய் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 6-7 வெண்டைக்காவை முன்னுக்கும் பின்னாடியும் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காவை எப்பயுமே கழுவிட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் கழுவாதீங்க. ஓகே, சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை திருப்பி விட்டுறலாம். அந்த மசாலாலாம் அந்த வெண்டைக்காயில் நல்லா பட்டு அந்த வெண்டைக்காய் ஓரளவுக்கு வேவுற மாதிரி நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ நான் இதில் உப்பு சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட போகிறேன். நீங்கள் உப்பு வந்து நீங்கள் உங்கள் அளவு பார்த்து போட்டுக்குங்க. அதே மாதிரி காரம் சாப்பிட்றவங்க வந்து தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த மசாலா சேர்க்கும் போதே மிளகாத்தூள் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்குங்க. நான் இன்றைக்கி இதில் மிளகாத்தூள் சேர்க்கலை. ஒரு 4 துண்டு வஞ்சன மீனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மீனோட எல்லா பக்கட்டும் நல்லா அந்த மசாலாவில் இறங்குற மாதிரி மீனை வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு அதை கிண்டக்கூடாது, ஏன்னா கிண்டுனீங்கன்னா மீன் உடஞ்சிரும். புளி கொஞ்சம் கரைச்சி அந்த தண்ணியில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. உங்களுக்கு கறி திக்காக வேணும்னா இப்படியே விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு கறி இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். மீன் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா மீன் சட்டுன்னு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அந்த காயும் சரி அந்த மீனும் சரி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.